வணக்கம். இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக பிரம்மாண்டமான பாராட்டு விழா. இந்தியாவில் மட்டுமல்ல, பொதுவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலக அளவுல ஒரு இசைக்கலைஞனுக்கு ஒரு அரசாங்கம் இப்படி ஒரு பாராட்டு விழா எடுத்ததில்லை, இதுதான் முதல் முறையான பாராட்டு விழா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாராட்டு விழாவில் நாம் பார்த்த விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். பொதுவா இசைஞானி இளையராஜா எந்த இடத்துக்கு போனாலும் அந்த கெத்தோட தான் இருப்பார். இதுலயும் அப்படித்தான் இருந்தார். ஆனா என்ன அப்படின்னா, மனுஷன் ரொம்பவே உருகிட்டார், ரொம்பவே நெகிழ்ந்துட்டார். ஏன் அப்படின்னா, ஒரு அரசாங்கம் தனக்காக இவ்வளவு சிரத்தை எடுக்குது அப்படிங்கிறப்ப பேச வார்த்தை இல்லை அப்படின்னு பல இடங்கள்ல திணறினார். அது காரணம் என்ன அப்படின்னா, அவரை உண்மையிலேயே ஒரு அன்பால கட்டி போட்டிருக்கு தமிழக அரசு. அந்த அளவுக்கு இசைஞானி இளையராஜா நெக்குருகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் பல பேரை உருக வச்சவர். அந்த அளவுக்கு இந்த விழா ஒரு பக்கம் அரசாங்கம் சிரத்தை எடுத்திருந்தாங்க, அரசு அதிகாரிகள் வந்திருந்தாங்க, அதே மாதிரி அமைச்சர்கள் வந்திருந்தாங்க. ரொம்ப முக்கியமா கமல்ஹாசன் வந்திருந்தாரு, ரஜினிகாந்த் வந்திருந்தாரு, துணை முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லாரும் வந்திருந்தாங்க. இதுல விட்டு போன ஒரு சில அம்சங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு இந்தியாவிலே தலை சிறந்த ஒரு மகா கலைஞனுக்கான பாராட்டு விழா. இந்த பாராட்டு விழாவில் மற்ற இசையமைப்பாளர்கள் இருந்திருக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற இசையமைப்பாளர்கள் வந்திருக்கணும். நேரத்தின் அருமையில் இந்திய அளவில் இருக்கக்கூடிய மற்ற முன்னணி இசையமைப்பாளர்கள் வந்திருக்கணும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற பாடகர்கள் பல பேர் வந்திருக்கணும் அப்படிங்கிறது யதார்த்தம். ஆனா அங்க நம்ம பார்க்கிறப்ப அந்த மாதிரியான இசையமைப்பாளர்கள் வரல. குறிப்பா ஏஆர் ரஹ்மான் வந்திருக்கலாம், தேவா வந்திருக்கலாம், இன்னைக்கு இருக்கக்கூடிய அனிருத் உள்பட மற்றவங்க எல்லாம் வரணும். இது என்ன அப்படின்னா, ஒரு தாத்தாவுக்கு 80ஆம் கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன். தாத்தாவுக்கு 80ஆம் கல்யாணம் அப்படின்னா மகன்க, பேரப்பிள்ளைங்க, கொள்ளு பேரைங்கெல்லாம் வந்து கொண்டாட வேண்டிய இடம் இல்லையாது. இது வந்துட்டு என்னைக்காவது கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அப்படியான ஒரு இடத்துக்கு அவங்க இன்னும் இது என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. ஒன்றும் ராஜா சார் தரப்புல அவங்களுக்கெல்லாம் ஒரு அழைப்பு கொடுத்துருக்கணும். அதே மாதிரி இல்லைன்னா அரசு தரப்புல ஒரு அழைப்பு கொடுத்துருக்கணும். இல்லை அப்படின்னா அவங்க எல்லாம் சேர்ந்து இது ராஜா சாருடைய நிகழ்வு, நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதுக்குள்ள ராஜா சார் கூட பணியாற்றின இசைக்கலைஞர்கள் வந்திருக்காங்க, அது வேற. அதே நேரத்தில் பாடலாசிரியர்கள் வந்திருக்கணும். மற்ற இருக்கக்கூடிய பாடலாசிரியர்களை கௌரவிச்சிருந்தா அது இன்னும் கூடுதலான இசைஞானி இளையராஜாவுக்கான இன்னும் கூடுதலான இன்னொரு நிகழ்வு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் இதுக்குள்ள பார்த்தேன். இதுக்குள்ள ரொம்ப ரொம்ப வியக்கத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இசைஞானி இளையராஜாவுக்கு அவருக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அறிவிச்சார் அப்படிங்கிறத விட ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோளா விடுத்தார். அவருக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் பேர்ல தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு விருதை ஏற்படுத்துது. இந்த விருதை தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய இசைக்கலைஞர்களுக்கு ஆண்டுதோறும் அந்த விருதை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. இதை விட ஒரு மகிழ்ச்சியான தருணம் வேற ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னா, இவருக்கு ஒரு விருது கொடுக்கறதை தாண்டி இனி வருங்காலங்களில் வரக்கூடிய பல இசைக்கலைஞர்கள் இசைஞானி இளையராஜா விருது பெற இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த விஷயம். இன்னும் சொல்ல போனா, ஸ்டாலின் ரொம்ப அளவெடுத்து பேசினார். பேசும்போது சொன்னாரு, நாங்க உங்களுக்கு செலுத்தக்கூடிய நன்றி அப்படின்னு சொன்னார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ராஜா சாருக்கு இன்னொரு கோரிக்கை வச்சார். நீங்க இசையமைச்சிருந்தீங்க அப்படின்னா சங்க பாடல்கள் எளிய மக்களுக்கு போய் சேர்ந்துடும். 18 பரிபாடல் இருக்கக்கூடிய அகநானூறு, புறநானூறு, ஐங்குறுநூறு, இப்படி பல சங்க பாடல்கள் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். எப்படி திருக்குறள் பாருங்க எளிமையாயிருச்சு, அது மாதிரி இதுவும் போய் சேர்ந்திருக்கும். அதனால உங்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், நீங்க எதிர்காலத்தில் அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு. ராஜா சார் அதை ஏற்றுக்கிட்டாரு. இது ஒரு நல்ல முக்கியமான அம்சம். திருவாசகத்துக்கு அவர் இசையமைச்சு ஒரு குறிப்பிட்ட பேர் இன்னைக்கு திருவாசகத்தை கேட்கிறாங்க. அதே மாதிரி சங்க பாடல்கள் இசைஞானி இளையராஜா இசையமைச்சு கேட்டாங்க அப்படின்னா காலப்போக்கில் கேட்க 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 சங்க தமிழும் எளிய மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இன்னொன்னும் நடந்துச்சு இதுக்குள்ள. என்ன அப்படின்னா, இப்ப இசைஞானி இளையராஜா ஒரு கோரிக்கை இங்க வச்சாரு. யாருக்கிட்ட? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வச்சார். அது என்ன அப்படின்னா, நீங்க சிம்பனிய எல்லா மக்களும் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாரு. உண்மை. அப்போ ஏன்னா அந்த நேரடியா பார்க்கக்கூடிய அந்த அனுபவத்தை மற்ற விஷயங்கள் தந்துராது அப்படின்னு சொன்னாரு. அந்த வகையில பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு பண்ணணும், அதுக்கான உதவிகளை நீங்க செய்யணும் அப்படின்னு இசைஞானி இளையராஜா சொன்னாரு. அந்த வகையில ராஜா சாருடைய நட்பு வட்டத்துக்கு
ராஜா சாரை ரொம்பவே நேசிக்கக்கூடிய பல நண்பர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அமையும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கமான யதார்த்தம். இன்னொன்னு இதுக்குள்ள நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அரசு விழா. அரசு விழாவில் ரஜினிகாந்த் பேசுறாரு, கமல்ஹாசன் வந்து பேசுறாரு. இதுக்குள்ள ராஜா சாரும் கமல்ஹாசனும் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, ராஜா சாரும் ரஜினிகாந்தும் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் குடிக்கிறவர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவர் யதார்த்தமா சொல்லிட்டார், நான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு சமீபத்தில் வந்த கூலி படத்துல குடிக்கணும் அப்படின்னு அந்த படத்து மூலமா ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். அது அவருடைய சொந்த விருப்பம். ஆனா இசைஞானி இளையராஜா அப்படின்னா மக்கள் ஒவ்வொருத்தரை ஒரு வகையில கட்டமைப்புல பாக்குறாங்க. எப்படி அப்படின்னா, இப்ப கண்ணதாசன் அப்படின்னா அவர் எல்லாத்தையும் சொல்லிடுவார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சரின்ட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அப்படின்னா அவரு உயரத்தால கரெக்டா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு இசைஞானி இளையராஜானா என்ன பிம்பம் அப்படின்னா, அவர் ஏறத்தாழ சாமியார் அப்படிங்கிற இடத்துல அவருடைய ரசிகர்கள் இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காங்க. சின்ன வயசுல இசைஞானி இளையராஜா பண்ணிருக்கலாம், அது ஒன்றும் பெரிய தேச துரோக குற்றம்லாம் இல்லை. ஆனா அதே நேரத்துல சின்ன வயசுல அவர் ஒரு நேரம் ஒரு பீர் குடிச்சாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அவர் குடிச்சிட்டு அப்படி ஆட்டம் போட்டாரு பீரை வச்சுக்கிட்டு அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்ல, அதே மாதிரி இசைஞானி இளையராஜாவும் அதை நெகிழ்ந்து சொல்றாரு. எனக்கு அது ரொம்பவே நெருடலா தெரிஞ்சு. ஏன் அப்படின்னா, இப்ப அவருக்கு நம்ம பார்த்தது வேற, ஆனா எளிய மக்கள் அவரை ரசிக்கக்கூடிய பல மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஏறத்தாழ அவர் வந்துட்டு அவ்வளவு அழகா, அவர் ரொம்ப சரியானவர், பெண்கள் விஷயத்துல ரொம்ப சரியானவர். அதே மாதிரி நீங்க அவரு மது அருந்தாதவர், இன்னொன்னு அவர் ஏறத்தாழ சாமியார் அப்படிங்கிற இடத்துல இருக்காரு அப்படின்னு தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனா அப்படி இதுவரைக்கும் இருந்த பிம்பத்தை இசைஞானி இளையராஜா உடைச்சிருக்க வேண்டாமோ அப்படின்னு தான் நான் கருதுறேன். ஒண்ணு அரசு விழா. அரசு விழாவில் இசைஞானி இளையராஜா குறித்து பேசுறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவருடைய இசை குறித்து, அவருடைய இசையில என்னென்னலாம் மாற்றம் அவரே இது வரைக்கும் சொல்லலைங்க, என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயத்தை எடுத்து அவர் என்னென்ன பண்ணாரு, எல்லாருமே பாட்டு நம்ம கேட்டுறோம், கச்சேரியில கேட்டுறோம், அந்த கச்சேரியில பாட்டாங்க, யூடியூப்ல கேட்கிறோம், வேற வேற கச்சேரிகள்ல கேட்கிறோம், ஸ்பாட்டிஃபைல கேட்கிறோம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா இவர் செஞ்ச சாதனைகள் என்ன அப்படின்னு அதுக்குள்ள ஒருத்தர் பேசலங்க. யாராவது ஒருத்தர் பேசியிருக்கணும். சிம்பனி மட்டுமா அவருடைய சாதனை இல்லைங்க, அவருடைய சாதனைகள் எங்கெங்கேயும் இருக்கு. இதையும் தாண்டி இதுக்குள்ள அவ்வளவெல்லாம் பேச வேண்டியதுக்கு போயிட்டு அவர் ஒரு பீர் அடிச்சாரு, அப்புறம் ராத்திரியெல்லாம் ஆடினாரு அப்படின்னு சொல்றது ரஜினிகாந்துக்கு வேணா சரியா இருக்கும். ஆனா இளையராஜா அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு இது சரியா இருக்குமா அப்படின்னா இது தேவையில்லையோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இத்தனை வருஷம் 80 வருஷமா இருந்த ஒரு பிம்பத்தை, 50 வருஷமா கட்டி காத்த ஒரு பிம்பத்தை இப்படி போய் சுக்குநூறா ஒரு அரசு விழாவில் உடைச்சிருக்க வேண்டாமோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த வகையில இசைஞானி இளையராஜாவுக்கு அந்த பாராட்டு விழா அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நெகிழ்வானது, ஒரு அரசு சார்பாக எடுத்திருக்கக்கூடிய முயற்சி. இன்னொன்னு, அவர் பேர்ல இனி வருஷா வருஷம் ஒரு விருது வரப்போகுது அப்படிங்கிறது அதை விட மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னொன்று, இசைஞானி இளையராஜா நல்ல செயல்பாட்டோட இருந்து சங்க பாடல்களுக்கு இசையமைக்க போறார் அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. அதையும் தாண்டி சிம்பனிய தமிழ்நாட்டில் இன்னும் பலர் கேட்கறதுக்கான ஏற்பாட்டில் பண்ண போறார் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. இதையும் தாண்டி இந்த விஷயம் அப்படிங்கிறது, அதாவது இந்த மது விஷயம் வேண்டாமோ அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. மற்றபடி இசைஞானி இளையராஜா இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்வாங்கு வாழ்ந்து தமிழ் சமூகத்துக்கு இசையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.